தமிழ் வணக்கம். இந்த போரில் ஈரான் எண்ணெய் வயல்கள் மீதும் அயல் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தும் என்று தான் நினைக்கவில்லை என்றும் இது தனக்கு ஆச்சரியமானதாக இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது பொய் என்று அவருடைய ஆலோசகராக இருந்தவரும் சென்ற ஆண்டு அவருக்கு எதிரான ஒரு விமர்சன கருத்தை வெளியிட்ட காரணத்தினால் பதவியிலிருந்து தூக்கி வீசப்பட்டவரும் ஆகிய அமெரிக்க அதிபரினுடைய ஈரானுக்கான சிறப்பு நிபுணர் நோட் ஸ்வான்சன் பொலிட்டிகோவிற்கு வழங்கிய பேட்டி டொனால்ட் ட்ரம்பினுடைய நாடக தன்மைகளை காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இப்பொழுது நடப்பது எல்லாமே போருக்கு முன்னதாக இப்படித்தான் நடக்கப் போகின்றது என்று டொனால்ட் ட்ரம்பிற்கு அப்படி அச்சோட்டாக எல்லோரும் எடுத்து சொன்னதுதான். ஆனால் அவர் அதை காது கொடுத்து கேட்கவே மறுத்துவிட்டார். இப்பொழுது கேட்காதது போல கதைக்கின்றார். காது கொடுத்து கேட்பது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான தகுதி என்பது அவருடைய கருத்தாகும். அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் ஈரான் விவகார நிபுணராக இருந்த தனக்கு இந்த போரை நடத்தினால் என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்பது ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான் என்றும் அவர் கூறுகின்றார். தாக்குதல் நடைபெறுவதற்கு 4 நாட்கள் முன்னர் கூட இன்னென்ன ஆபத்துக்கள் வரும், கோர்மூஸ் நீரிணையில் இத்தனை பெரிய பிரச்சனைகள் வரும், அயல் நாடுகளின் மீது தாக்குதல் நடைபெறும், ஈரான் கட்டுமீறிய வேலைகளை எல்லாம் செய்யும், ஈரானுக்கு அது பற்றி எந்த அக்கறையும் இல்லை, அமெரிக்கா எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டும், எனவே இந்த போரின் மூலமாக நீர்நிலையின் கதவை திறந்துவிட்டால் அணைக்கட்டையே உடைத்து கொண்டு அது பாய போகின்றது என்று சொல்லியும் அவர் கேட்க மறுத்துவிட்டார். வான்வழி தாக்குதலை நடத்துவதன் மூலமாக ஈரானை ஒரு காலமும் வெற்றி பெற முடியாதென்று அவருக்கு எடுத்து கூறியும் அவர் கேட்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டுகின்றார். இதற்கு முன்னரே இவர் எழுதியது ஃபாரின் பாலிசியில் வெளியாகி இருந்தது. இந்த போரை ஆரம்பித்தால் ஈரான் சர்வதேச வர்த்தகத்தை சிதைக்க ஆரம்பிக்கும், பெரும் நெருக்கடியை உலக சமுதாயத்திற்கு ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டி இருந்தார்கள். ஆனால் கேட்கவில்லை. இதேவேளை சவுதி அரேபியாவில் இருக்கின்ற அமெரிக்க தலைமை தாக்குதலுக்கு உள்ளாகும் நிலையும், 12 அமெரிக்க படை வீரர் படுகாயமடையும் நிலையும், 2 பேருடைய நிலை இன்று கவலைக்கிடமாக இருக்கின்ற அளவிற்கு ஈரானுடைய தாக்குதல் இருக்கும் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் கற்பனையும் பண்ணவில்லை. ஈரானுடைய ஆயுதங்களை அழிக்க சென்றவர் இப்பொழுது 3 பங்கு ஆயுதங்களை மட்டுமே அளித்திருப்பதாக கூறுகின்றார். 3 பங்கு எங்கே இருக்கின்றது என்று எவருக்கும் தெரியாமல் இருக்கின்றது. மேலும் அவர் கூறுகின்ற பொழுது இந்த போரை அமெரிக்காவினால் ஒரு காலமும் நிறுத்த முடியாது, உலகத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கி உலக நாடுகளினால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நெருக்கடி நிலை வருகின்ற பொழுது அந்த நெருக்கடிதான் இந்த போரை நிறுத்துமே அல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினால் இந்த போரை நிறுத்த முடியாது என்றும், மட்டுப்படுத்தப்பட்ட போர் என்பது எப்படி ரஷ்ய அதிபருக்கு மட்டுப்படுத்தப்படாத ஒரு போராக அவருடைய தலைக்கு மேல் வெள்ளம் போனதோ அதுபோலத்தான் இவர்களுக்கும் வெள்ளம் போகுமே அல்லாமல் இவர்களினால் எதையும் செய்ய முடியாது என்றும் அவர் கூறுகின்றார். அடுத்தபடியாக பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை. ஏனென்றால் இருவரும் தத்தமது நிலைப்பாட்டில் இருந்து கடுகளவும் கீழே இறங்கி வராத பேர்வழிகளாக இருக்கின்றார்கள். இவர்களை வைத்து எப்படி யார் பேசுவது, அதுவும் பாகிஸ்தான் பேசி இது சரியாக வருமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். தன்னுடைய நாட்டு காஷ்மீர் பிரச்சனையை பேசி தீர்க்க தெரியாத பாகிஸ்தானுக்கு இந்த பிரச்சனையை எப்படி பேசி தீர்க்க தெரிய போகின்றது என்ற கேள்வியை உலகம் சந்தேகத்துடன் தான் பார்த்து கொண்டிருக்கின்றது. மேலும் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் அமெரிக்கா பலம் மிக்க பெரிய நாடு, எப்படியோ இறுதியில் அமெரிக்கா தான் வெல்லும் என்று அவர் கருதுகின்றார். எனவே வெல்வதற்கான ஒரு வியூகம் அவருக்கு கிடையாது. பெரிய நாடு வெல்லும் என்கின்ற ஒரு பழைய கனவில் அவர் மிதந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. பெரிய நாடுகளும் தோற்ற வரலாறு அவர் அறியாமல் இருப்பது புதுமையாகவும் இருக்கின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் உள்ள வித்தியாசம், ஈரானை பொறுத்த வரையில் உயிர் வாழ்வதே அவர்களுடைய வெற்றிக்கான இரகசியமாக இருக்கின்றது. எனவே உயிருக்காக போராடுகின்ற அவர்களுடன் சம்பளத்திற்காக போர் புரிகின்ற அமெரிக்க படைகள் எப்படி போர் புரிய போகின்றது? மேலும் ஈரான் கூறுகின்றது பேச்சுவார்த்தைக்கான தீர்வுகளை தாங்கள் தான் வைக்க வேண்டுமே அல்லாமல் அமெரிக்கா யார் பேச்சுவார்த்தைக்கான தீர்வுகளை வைப்பது? அமெரிக்காவுதான் தாக்குதலை நடத்திவிட்டு அவர்கள் எப்படி தீர்வு வைக்க முடியும்? 15 அம்ச தீர்வு திட்டத்தை எப்படி வைக்க முடியும்? நாங்கள் வைக்கின்றோம் என்று ஈரான் 5 அம்ச தீர்வு திட்டத்தை வைத்திருக்கின்றது. எனவே தீர்வை கொண்டு வருவதற்கு முன்னர் தீர்வு திட்டத்தை யார் வைப்பது என்கின்ற பிரச்சனையே
இன்னமும் தீரவில்லை. இதுதான் அடுத்த பெரும் பிரச்சனை. இதனால் நீதிமன்றத்திற்கு வழக்கு செல்வதற்கு முன்னதாக இந்த வழக்கை நீதிமன்றத்தினால் விசாரிக்க முடியுமா என்று நீதிமன்றத்தின் மீதான விசாரணை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையான பேச்சுவார்த்தை ஒன்று ஆரம்பிப்பதற்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தாக்குதலை கூட்டி அமெரிக்காவை பலமான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து பேசுவதற்கு முயற்சி எடுப்பார் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த போர் அமெரிக்காவை நீண்டகால போருக்குள் சிக்கப்பட வைக்கப் போகின்றது. பெரும் ஆபத்தான ஒரு செய்தி. இரண்டாவது, இது மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்த ஆபத்து. மூன்றாவது, அமெரிக்க அதிபருக்கு இந்த போரில் இருந்து வெளியேறுவதற்கு எந்த வழியும் இல்லாமல் இருக்கின்றது. வியூகத்தை உடைத்து உள்ளே சென்று விட்டார். ஆனால் வெளியே வர தெரியவில்லை, அபிமன்யுவை போல. இதனால் அவர் போரை மேலும் தொடர வேண்டிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக அமெரிக்க அதிபர் தரைப்படையை இறக்குகின்ற அரிய காட்சியையும் நாங்கள் காண நேரலாம் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார். மேலும் ஈரானிய மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு காலமும் இறங்க மாட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பை நம்பி ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி நடுவீதியில் இறந்து கிடந்தவர்களை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் கடுகளவும் கவனத்தில் எடுக்கவில்லை. இனிமேல் டொனால்ட் ட்ரம்பை நம்பி ஈரானிய மக்கள் களமிறங்க மாட்டார்கள். அவர்கள் உயிர் பிழைத்தால் காணும் என்கின்ற நிலையை அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உயிர் பிழைக்க முடியாதவாறு இப்பொழுது அமெரிக்காவினுடைய குண்டுகளே அவர்களை கொன்றொழிக்க போகின்றது. எனவே ஈரானினுடைய ரெஜிமில் இருந்து தப்புவதா இல்லை அமெரிக்காவிடமிருந்து தப்புவதா என்றால் இரண்டும் ஒன்றுதான் என்ற நிலையில் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். இரு தரப்பையும் அவர்கள் நம்பியதாக இல்லை. உறைந்த மௌனம் காணப்படுகின்றது. ஈரானிய மக்களை பொறுத்த வரையில் ஈரானினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கின்ற அமெரிக்காவினுடைய பழைய குரோதத்திற்காக தாங்கள் உயிரிழக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். எனவே ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டினுடைய ஆதரவாளர்கள் அதே ஆதரவாளர்களாகவும் அவர்களுடைய எதிரிகள் அதே எதிரிகளாகவும் அப்படியே இந்த கப்பல் நகருமே அல்லாமல் இதில் எந்த மாற்றமும் நடைபெறாது என்றும் சுட்டிக்காட்டுகின்றார். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தால் மறுபடியும் ஈரானிய மக்கள் தான் இனி வரப்போகும் போரிலும் உயிரிழக்கப் போகின்றார்கள். மேலும் அமெரிக்காவினுடைய இப்போதைய தாக்குதல்கள் ஈரானினுடைய ரெஜிமை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றுவது அல்ல, முதலில் இந்த போரிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதற்காக நடத்தப்படுகின்ற போராக மாறி இருக்கின்றது. என்ன நோக்கத்திற்காக இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதோ இப்பொழுது அந்த நோக்கமெல்லாம் இல்லாமலே போய்விட்டது. இப்போது இருக்கும் நிலையில் அவமானம் இல்லாமல் போரிலிருந்து வெளியேறினால் அதுவே வெற்றி என்ற நிலைக்கு அமெரிக்கா வந்திருக்கின்றது. வெற்றி வந்தால் வரட்டும், வராவிட்டால் அது முக்கியமல்ல, போரிலிருந்து தப்பி பிழைத்தாலே முக்கியம் என்ற இடத்திற்கு விவகாரம் வந்து நிற்கின்றது. இந்த இடத்திற்கு தான் வரப்போகின்றது என்று டொனால்ட் ட்ரம்பிற்கு எத்தனையோ தடவைகள் சொல்லியும் அவர் கேட்கவில்லை. அதே இடத்திற்கு வந்திருக்கின்றார். கெடுகுடி சொற்கேளாது என்பது இதனுடைய தமிழ் பழமொழியாகும். பொலிட்டிகோவினுடைய இந்த கட்டுரை அமெரிக்க மக்களினுடைய கைகளில் இப்பொழுது தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.